உள்ளுக்குள்ளேயே நாம தான் கண்டென்ட், வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் நாம தான் கண்டென்ட். உள்ள இருக்கும்போது ஒரு கண்டஸ்டன்ஸா நீங்க என் மேல 1000 விமர்சனங்கள் வைக்கிறீங்க, நான் அந்த இடத்துக்குள்ள இருப்பேன். இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸை பத்தி தரக்குறைவாவோ தரம் தாழ்த்தியோ நான் பேசினதே கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா எத்தனை விஷயங்களை பத்தி நான் பேசுறேன். நீங்க வந்து விக்ரம் கால் பண்ணீங்கன்னா ரொம்ப கெஞ்சினீங்களாமே ஏதோ ஒரு வீடு தூக்க சொல்லி, அதுதான் ஃபுல் சேனல்ல போயிட்டு இருக்கு. நீங்க பேசும்போதுமே என்ன அந்த பேச்சுல வந்து மூக்கு கால் பண்ணும்போது யாருடைய தலையை திருப்பணுமான்னு நான் கேட்பேன். பாருவுக்கு கால் பண்ணும்போது வந்து என்ன பாரு அப்படின்னு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால என்ன எனக்கு நடிக்க தெரியாது. ஏனோ தெரியல, இந்த உலகம் வந்து நடிக்கும் நபர்களை வந்து அழகாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே இது தானா இருக்கிற ரா அண்ட் ரியலா இருக்கிறவங்களை வந்து 1000 விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க. அதனாலதான் எனக்கு வாழ்க்கை ரொம்ப டஃப்பா இருக்கு. எனக்கு நடிக்க தெரியல. திவ்யா அவங்களோட இன்டர்வியூல பார்த்தது என்னன்னா, கமுதின் வந்து உங்க கூட சேராம இருந்திருந்தா மேபி அவள டைட்டில் வின் பண்ணிருப்பாரு, சேர்க்க சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. 2 நபர்களும் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். இப்போ நான் மட்டுமே போய் பேசினது கிடையாது, கம்மு மட்டுமே வந்து என்கிட்ட வந்து பேசினது கிடையாது. ஸோ இட் ஹேப்பன் மியூச்சுவலி. ஆனால் பழியை மட்டும் ஏன் தூக்கி பாரு மேலே போடுறீங்க? ரொம்ப பிற்போக்குத்தனமான புத்தி இருக்குது இல்லையா? இவங்கெல்லாம் தான் இப்படி பேசுவாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9லே மோஸ்ட் டிஆர்பி வந்த ஒரு எபிசோட் இல்லை வந்து ப்ரோமோலே அவ்வளோ வியூஸ் வந்தது வந்து இந்த கார் டாஸ்க். இன்ஃபேக்ட் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே விக்ரம் தான். எக்ஸாக்ட்லி அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். சாண்ட்ரா வந்து அந்த காரோடைய அந்த சீட்டில் அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்க அவங்க காலை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வந்து என்னால் அவங்கள புஷ் பண்ண முடியல. ஸோ நம்ம கால்களை வச்சு அவங்கள வந்து தள்ளுறோம். அவங்களும் செம்மையாக ஈடு கொடுத்தாங்கங்க. அவங்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது. எல்லா அந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து எங்கள் மேலெல்லாம் வந்து விழுந்திருப்பாங்க. காலை வச்சு தள்ளுறது தப்புன்னு சொல்றாங்க. 4-5 பேர் உங்க மேலே லேயரா போட்டு உங்களை அமுத்தும் போது கேமுக்காக பண்ணுறது அது கேம் அப்படின்னாங்க. இதுக்கு வந்து கண்ணில் செம்மையா அடிப்படுது. எனக்கு லிட்ரலி கண்ணு வந்து வீங்கி போய் என்னால் என் முகத்தையே பார்க்க முடியல. ஜஸ்ட் மிஸ்ஸுடா, என்னுடைய கண் பார்வை போவதற்கு ஜஸ்ட் மிஸ். திங்க் சபரியுடைய முட்டி வந்து இந்த இடத்துல எனக்கு பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண் பார்வையே போயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா அந்த டைம்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம். லைவ் பார்த்த மக்களுக்கு தான் பாரு யாருன்றது தெரியும். இந்த 1 hourல என்னை காமிச்ச மக்களுக்குலாம் நான் வந்து ஒரு வில்லி, நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறவ அப்படின்னு மட்டும்தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குமேன்னு தவிர்த்து பாருவுடைய மனசு அங்கேருந்து நிறையா பேருக்கு புரிஞ்சிக்கவே முடியல. வெரி பேட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா லவ் கண்டென்ட் பண்ணது யாரு? ஆடியன்ஸ்க்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நாங்கள் உள்ளேயும் சேர்ந்து தான் இருந்தோம், வெளியிலையும் நாங்கள் we are having a very nice bond. நான் விழுகிற ஒரே ஒரு விஷயம் லவ் தான், இமோஷனல் பாண்ட். வணக்கம் அக்கா. வணக்கம் புனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, இந்த கான்வர்சேஷன் எதுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே எல்லா சேனலுமே இன்டர்வியூ பண்ணாங்க. தம்ப்நெயில்ல பாரு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியுது பாரு தான் கண்டென்ட், பாரு தான் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க பாக்குறீங்க? உள்ளுக்குள்ளேயே நாம தான் கண்டென்ட், வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் நாம தான் கண்டென்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா கெட் அ லைஃப் அப்படின்னு தான் இருந்தது. உள்ள இருக்கும்போது ஒரு கண்டஸ்டன்ஸா நீங்க என் மேல 1000 விமர்சனங்கள் வைக்கிறீங்க, அதுக்கு அந்த இடத்துலயே நான் இருப்பேன். பதில் சொல்றதுக்கு இல்ல அதை எதிர்க்கிறதுக்கு நான் அந்த இடத்துக்குள்ள இருப்பேன். இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஐ திங்க் கலாட்டா ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்வியூ அப்படின்றது நான் கொடுத்தேனே தவிர்த்து, அப்போ ஒருபோதும் மற்ற ஹவுஸ்மேட்ஸை பத்தி தரக்குறைவாவோ தரம் தாழ்த்தியோ அவங்கள அவதூறாவோ நான் பேசினதே கிடையாது. எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. அதை நான் வந்து வீட்லயும் மெயின்டைன் பண்ணேன், வெளியில வந்து மெயின்டைன் பண்ணேன். ஐ ஹாவ் மை டிக்னிட்டி. நான் பேச ஆரம்பிச்சேன்னா எத்தனை விஷயங்களை பத்தி நான் பேசலாம். என்னுடைய தரப்பட்ட நியாயத்தை வந்து நான் பேசுறதுக்காக எவ்வளோ இடங்கள்ல நான் குரல் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, ஷோ இஸ் டன், we have to move on. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், வாழ விடு அப்படிங்கிற மோட்ல நான் இருக்கும் பட்சத்தில் நீங்க மறுபடியும் என்னை வச்சுதான் வந்து பேசுறீங்க அப்படின்னா பேசிட்டு போங்க அப்படின்னு தான் இருக்க முடியும். இப்போ நான் சில இன்சிடென்ட்லாம் சொல்றேன்க்கா, சில ஒன்லைன்லாம் சொல்றேன். இப்போ இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்களா, அது ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே.
சில விஷயம் சொல்றேன், இதுக்கு உங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒன்று சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு என்னன்னா, நீங்க வந்து விக்ரம் கால் பண்ணீங்கன்னா ரொம்ப கெஞ்சினீங்களாமே ஏதோ ஒரு வீடு தூக்க சொல்லி, அதுதான் ஃபுல் சேனல்ல போயிட்டு இருக்கு. அத பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அதுக்கு பதிலு? வந்து அதான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து கால் பண்ணி கெஞ்சினீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாராமே. நான் வெளியில வந்தேன். வெளியில ம், வந்ததுக்கு அப்புறமேட்டு அஃப்கோர்ஸ் நான் எந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் பேச மாட்டேன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ம், நானும் பேச மாட்டேன். அவங்களும் அந்த டாக்கிங் டெர்ம்ஸ்ல வந்து நான் இல்ல யார் ம், கூடயுமே. ஸோ விக்ரம் கிட்ட வந்து ஓரளவுக்கு ஒரு உரிமை இருந்தது. எனக்கு வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி. இவன் ஏதாவது சொன்னா வந்து கேட்டுப்பாரு அப்படிங்கிற ம், மாதிரியான. ஸோ அந்த உரிமையில நான் கால் பண்ணேன் தான். இப்போ இவங்க சொல்ற மாரி ரெக்வெஸ்ட் பண்ண அந்த தொனியே கிடையாது. ஐ வாஸ் லைக், நான் உங்கள பத்தி எதுவுமே பேசலலடா. வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் ஏன் என்னுடைய அம்மாவை வைத்து நீங்க கலாய்த்து வீடியோ போடுறீங்க? ம். அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் எழுப்பினேனே தவிர்த்து, எதற்காக டீஃபேம் பண்றீங்க? ஓகே. நான் அந்த மாதிரி வந்து பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடப் போகுது? நம்ம பேசலாம் இல்லையா? ஐ திங்க் ஏதோ ம், ஒரு திவ்யாக்கும், விக்ரம் அவர்களுக்கும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது, ம், திவ்யா அவர்கள் அவங்களுடைய மனைவிய பத்தி ஒரு ஒரு வார்த்தை தான் எடுத்திருந்திருப்பாங்க. ம், அப்போ அதுக்கு விக்ரம் அவர்களுடைய ரியாக்ஷன் வந்து அப்புறம் கண்ல கண்ணீர் வந்து, ம், அவங்க எதுக்கு என்னுடைய குடும்பத்தினர்கள பத்தி ம், பேசுறாங்கன்ற அளவுக்கு நீங்க அந்த இடத்துல எதிர்த்து ம், பேசுனீங்கல்ல. அப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒருத்தவங்கள நோண்டி விட்டு ஒரு 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 கன்டென்ட்ட நீங்க பண்றீங்கன்னா, அது அடுத்தவங்களுடைய மனச புண்படுத்தும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்ப பாருன்னா வந்து நல்லா அடிக்கலாம். எவ்வளோ அடி ம். வேணாலும் அவ தாங்கிப்பா. அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா? புரியுது. அவளுக்கும் ஒரு மனசு இருக்கு. அவளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க அவங்க அம்மா ஒரு 24 ஹவர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீங்கலாம் கூட இருந்திருக்கீங்க. ஒரு 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 தாய் அவங்க பொண்ண வந்து எப்போதும் பாதுகாக்கணும்னு தானே நெனைப்பாங்க. ம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பாரதி கண்ட பெண்ணா அப்படின்ற மாரி எங்க அம்மா பேசினது, அத உங்கனால ஏத்துக்க முடியாதா? அப்போ ஒரு தாய் இல்லாம வேற யார் வந்து தான் பொண்ணுக்காக பேசுவா? கரெக்ட். இன்டர்வியூல. அத உன்னால ஏத்துக்க முடியாம அப்ப ஒரு பாரதி ரூபத்துல வந்து நீ வந்து அப்ப நீங்க கூட தான் வந்து இன்டர்வியூல என்னங்க இந்த மாரி கெட்ட வார்த்தைகள் வந்து பேசியிருக்கீங்களே அப்படின்னு விக்ரம் அவர்கள ஆமா. பத்தி பேசும்போது, இல்ல நான் 4 திருக்குறள் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு ஒரு உலக பொதுமறை திருக்குறள வந்து நீங்க கலாய்க்கிறீங்க. ம். அப்போ இவருடைய நேச்சர் இதுதானா? சரி வீட்டுக்குள்ள தான் வந்து நீங்க ஒரு ஒரு உங்களுடைய அந்த ரூபங்கள்ல வந்து அக்ரெசிவா ம். காட்டணுன்றதுக்காக பாருவோட மோதி நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் ஏன் இந்த உக்கிரத்த வந்து காட்டுறீங்க? அப்போ உங்களுடைய நேச்சர் இதுதான். ஒரு ஒரு தாய வந்து நீங்க கலாய்க்கிறீங்க. ம். ஆனா உங்கள வந்து சொல்லும்போது மட்டும் அதுக்காக அப்படியே இது பண்ணிட்டு வரீங்க. அதுதான் உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா ம். தக்காளி சட்னியா? அப்படிங்கிற மாரியான மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ அதத்தான் நான் வந்து சொன்னேன். நீங்க பேசும்போதுமே என்ன அந்த பேச்சுல வந்து ஆ மூக்கு கால் பண்ணும்போது யாருடைய தலைய திருப்பணுமான்னு நான் கேட்பேன். பாருவுக்கு கால் ம். பண்ணும்போது வந்து, "என்ன பாரு" அப்படின்னு இதெல்லாம் என்ன? நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்றோமா? வி ஆர் சூசிங் பீஸ். ம். நீங்க ஏன் அத பண்றீங்க? இட் ஷோஸ் ஹூ யூ ஆர். அது 100%. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சுடா. அத வேற வெளியில வந்து ஐ திங்க் உங்களுடைய நேர்காணல்ல தான் ம். நெனைக்கிறேன். ஆமா. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ம். அதனால என்ன? எனக்கு ஆக்சுவலி என்ன இருந்துச்சுன்னா, அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது, உள்ள இருக்கும்போது ஒரு காமா, கம்போஸா அந்த மாரி இருந்தது. பட் அந்த இன்டர்வியூல ஒன் ஆன் உட்காரும்போது, ஒரு மாரி ஆட்டிட்யூடா, ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு மாரி இருந்தது அது. அது விக்ரம் மாரியே இல்ல எனக்கு பேசும்போதே தெரிஞ்சது. எல்லாருமே உள்ள ஓரளவுக்கு ஃபேக்கா தான் இருந்திருக்காங்க. இப்ப நான் அவங்க கூட ஒரு 2, 3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும், அதே கான்வர்சேஷன் அதுதான் நான் டிவில பார்த்தேன். பட் இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கு. அது உண்மையிலே வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்காங்களா சில பேர்? அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? உங்க கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்குது புனிதா. ஓகே. இப்ப என்னைய நீங்க நெறைய இடங்கள்ல பார்த்திருக்கீங்க. ம். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இப்படிதான் இருப்பேன். ஒரு செட்ல போனாலும் இப்படிதான் இருப்பேன். ஒரு ஒரு Instagram லைவ் போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு நடிக்க தெரியாது. ஏனோ தெரியல இந்த உலகம் வந்து நடிக்கும் நபர்களை வந்து அழகாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே இது தானா இருக்கிற அண்ட் ரியலா இருக்கிறவங்கள வந்து 1000 விமர்சனங்கள் வந்து வப்பாங்க. இப்ப நீங்க இன்டர்வியூல விக்ரம் அவர்கள் ஒரு ஒரு ஆட்டிட்யூட் மெயின்டெயின் பண்றாரு அப்படிலாம் ம். சொல்றீங்கல்ல. அதுதான் அதுதான் அவர். ஓகே. அது 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 அப்படிதான் அவருடைய அந்த ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் வந்து பார்த்திருந்தீங்கன்னாலும் அந்த 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 சட்டையர்லாம் வந்து ம். இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கும்போது வந்து அப்படியே பல முகங்கள் வந்து போட்டிருந்தாரு இல்லையா? ம். மேபி அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கலாம். ஓகே.
அந்த ஏன்னா அது பல கோடி மக்கள் வந்து பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா? இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஸ்டாண்ட வந்து சொல்ற ஒரு தளம் தானே இன்டர்வியூன்றது. ம். நீ எடுத்த ஸ்டாண்ட நியாயப்படுத்துற இடம் தான் இன்டர்வியூ. ஆனா அதே இது பிக் பாஸ்ன்றது நீ யார் அப்படிங்கிறத வந்து அப்படியே அப்பட்டமா காட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில பூசல்கள் வந்து இருந்திருக்கலாம். அப்படிதான் நானும் பார்க்குறேன். அதான் யுவர் கொஸ்டின் ஹேஸ் ஆல் தி ஆன்சர்ஸ். சூப்பர்க்கா. நான் மாறலடா. அதனால தான் எனக்கு வாழ்க்கை ரொம்ப டஃப்பா இருக்கு. எனக்கு நடிக்க தெரியல. பட் ஆனா அந்த ரானஸும் மக்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ம். பாரு வந்து இப்படிதான் இருக்காங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பி தான் எனக்கு. ஆமா. அடுத்து ஒரு படம் வருதா, அந்த படத்துல ம். ஒரு கதாபாத்திரத்துக்கு நடிப்பேனே தவிர்த்து, பாரு வந்து ரியல் லைஃப்ல நடிக்க மாட்டீங்க. ரியல் லைஃப்ல நடிக்க மாட்டேன். இப்ப நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்றதுனால, இதுக்கு எப்படி நான் டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்றேன் பாரு, அப்படின்லாம் எனக்கு வராது. இன்னொன்னு ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, திவ்யா அவங்களோட இன்டர்வியூல பார்த்தது என்னன்னா, கமோதரன் வந்து உங்க கூட சேராம இருந்திருந்தா, மேபி அவர் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. சேர்க்க சரியில்ல ம். அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 100 டேஸ் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க. ம். ஒரு பையன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ம். பேசுறீங்க. சண்டை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் சண்டையில தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பாண்டிங்கு. பேசுறீங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் போகுது. 2 பேருமே ஸ்டாண்ட் பை. உங்களுக்கு நீங்க தான், உங்களுக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு குரூப்பா இருக்கும்போது, நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க. ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகுது அப்படின்றபோது, இதை வந்து கண்டிப்பா வெளியில அவங்க திவ்யா அப்படின்றபோது, அவங்க மெச்சூர்டு விமென். அவங்க வந்து நிறைய இண்டிபெண்டன்டா இருக்காங்க அப்படின்றபோது, அவங்க லைஃப்ல சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கும். ம். அவங்களுக்குமே வந்து ஒரு லைஃப் இருந்திருக்கும். இல்லையா? கண்டிப்பா அவங்க லவ் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்களுக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல இப்படி சொல்றாங்க அப்படின்றபோது, வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்டென்ட் தான் போகுது அப்படின்றபோது, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாத்தீங்களா? நான் நான் அத கேர் பண்றேன்ல. ம். அவங்களுடைய என்ன ஒரு பெர்சனல் டெசிஷன்ஸா இருந்தாலும், இட்ஸ் தேர் லைஃப் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி நம்ம மெயின்டெயின் பண்றோம்ல. வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நானும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் பத்தின அவங்க பெர்சனல் லைஃப்ஸ் பத்தின நியூஸஸ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்றேன். அத வச்சு நான் ஏதாவது வந்து பேசிட்டு இருக்கேனா? இல்ல. இப்போ ஷோக்குள்ள நம்ம பண்ற விஷயங்கள கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னொரு ஒரு கண்டஸ்டன்ட்டும் இருக்கிறாங்க. கரெக்ட் தான். ம். அவங்க ஒரு பவுண்டரி மெயின்டெயின் பண்ணியிருந்திருக்கலான்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க. கண்பட வந்து ஒரு 2 நபர்கள் இவ்ளோ பெரிய மீடியத்துல நெருக்கமா இருந்திருக்கோம், பேசியிருக்கோம். இது 2 நபர்களும் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். இப்ப நான் மட்டுமே போய் பேசினது கிடையாது. கம்மு மட்டுமே வந்து என்கிட்ட வந்து ம். பேசினது கிடையாது. ஸோ இட் ஹேப்பன் மியூச்சுவலி. ஆனா பழிய மட்டும் ஏன் தூக்கி பாரு மேல போடுறீங்க? ஏன் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த இடத்துல கம்முவுக்கு எடுத்தது காரணம் பாரு தான். அப்படிங்கிற அந்த பழி, அந்த குற்றச்சாட்டு ஏன் பாரு கிட்ட வருது? கம்முவும் வந்து ஒரு 32 வயது, எல்லாம் சுய அறிவு இருக்கக்கூடிய ஒரு ம். நபர் தான். பாருக்கும் அந்த அறிவு இருக்கு. ஆனா தப்புன்னா மட்டும் ஏன் ஒரு பெண்ணையே நீங்க வந்து சாடுறீங்க? இது ஒரு உளவியல் ரீதியாவே வந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ நீ வந்து அவங்க பெர்சனல் ஃபீலிங்ஸுக்குலாம் நீ வந்து மதிப்பு குடுக்கல. ம். பொண்ணு தப்பு பண்ணிட்டா. அவன் மேல பழிய தூக்கி போட்டுறலாம். அப்படின்னு இந்த ரொம்ப பிற்போக்குத்தனமான புத்தி இருக்குது இல்லையா? இவங்கலாம் தான் இப்படி பேசுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப மதிக்கிறவங்க, அந்த ஒரு காதலையோ, இல்ல வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ மதிக்கிறவங்க இப்படிலாம் வந்து பேச மாட்டாங்க. பழிய தூக்கி போட மாட்டாங்க. ம். 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பேசியிருந்தா, கரெக்ட். அவங்க சொல்றத கொஞ்சமாவது நம்ம ம். ஏத்துக்கலாம். இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம பெயர பயன்படுத்தி தான் அவங்க பல வேலைகள் வந்து ம். பண்றாங்கன்ற பட்சத்தில், அ சேர்க்க சரியில்ல. டைட்டில் வின்னரா கூட ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இட் ஜஸ்ட் ஷோஸ் தேர் வன்மம். ஓகே. இட் ஜஸ்ட் ஷோஸ் தேர் ஜெலசினஸ். ம். இட் ஜஸ்ட் ஷோஸ் இவள என்ன செய்றேன் பாரு, இவள இவள வந்து நான் செஞ்சு விடுறேன் பாரு, முடிச்சு விடுறேன் பாரு, அப்படிங்கிற மாரியான தொனி தான். நமக்கு பேச தெரியாதாடா? நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? பேச தெரியாதான்னு சொல்லி நானே இவ்வளவு விஷயங்கள் ம். சொல்லிட்டேன். இன்னொரு ஹாட் டாபிக் ஓகேவா? இந்த பிக் பாஸ் சீசன் 9லே மோஸ்ட் டிஆர்பி வந்த ஒரு எபிசோட், இல்ல வந்து ப்ரோமோலயே அவ்ளோ வியூஸ் வந்தது வந்து இந்த ஒரு எபிசோட் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த கார் டாஸ்க். கார பத்தி நம்ம அந்த இன்சிடென்ட்ட வந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிடுவோம். அதாவது வெளியில இருக்கிற அந்த கிரவுண்ட்ல கார் வச்சிருக்காங்க. அது ரொம்ப குட்டி கார். எத்தன சீட் கார்க்கா அது ஆக்சுவலி? அது ஒரு 5 சீட்டர் தான். அதுவுமே ரொம்ப இந்த குட்டி இந்த கார் இருக்கும்ல, ஜென்னு அந்த ம். மாதிரியான ஒரு கார் தான். எனக்கு கரெக்ட்டா மாடல் பேர் தெரியல. இட்ஸ் ம். a வெரி ஸ்மால் கார். 5 சீட்டர் கார். 5 கண்டிப்பா 5 அதோடைய சீட்டர். மீட்டர் அதாவது தரைக்கும் அந்த காருக்குமே வந்து ஒரு
50 மீட்டர்ஸ் இருக்குமா, அவ்வளவுதான். கிட்டதான் இருக்கும் இல்லையா. நான் ஒன்ன பாக்குறேன்னா கன்னடத்துல ஒரு இது போச்சுக்கா, ஒரு எபிசோட் போச்சு. ஒரு டோம்குள்ள இருக்காங்க, அது டோம்குள்ள இருந்து வெளியில வரணும், அதான் வந்து டாஸ்க். அப்போ வந்து அந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா மிளகா தூள், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுறாங்க, வெளியில வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வல்லரா தெலுங்குலயும் சரி மலையாளையும் சரி இவ்வளவு வல்கரா டாஸ்க் இருக்கு, ஓகேவா. அது என்ன வேணா பண்ணலாம், நீ அந்த கேம்ல ஜெயிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கார் டாஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, வெளில தள்ளினீங்க. அது ஒரு இன்சிடென்ட்டா வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அவங்க ரீசன்ட் இன்டர்வியூ என்ன சொன்னாங்க அப்படின்னா, 50 மீட்டர்ஸ் இருக்கும் கரெக்டா, அந்த 50 மீட்டர்ஸ் இருக்கும், தரைக்கும் அந்த கார் இருக்கும். நீங்க கால் வச்சு கீழே தள்ளுறீங்க, ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆகுது அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு கீழே விழுந்து. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வருது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல போய் டாக்டர் அங்க கன்ஃபெஷன் ரூம் போறாங்க, அவங்க தூக்கிட்டு போறாங்க, அவங்க டாக்டர் வந்து இது கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஒரு லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு பிளட் கிளாட் ஆயிடுச்சு, கை கால் எல்லாமே பிளட் ஆயிடுச்சு, என்னால ஏந்துக்கவே முடியல, நான் விக்ரம் கிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி பாரு விக்ரம், எனக்கு கையில எல்லாம் வந்து கிளாட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னு. அவங்க அந்த இன்டர்வியூல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, அடுத்த நாள் வந்து விக்ரம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எல்லாருமே அஃப்கோர்ஸ் கேட்கறாங்க, இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆச்சு, அவங்க எப்படி நீங்க பாத்தீங்கன்னு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, உங்களுக்கு பிளட் கிளாட் ஆச்சா, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துச்சா அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அந்த இன்சிடென்ட் என்ன நடந்தது, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ண முடியுமா? இப்ப நான் வந்து எனக்கும் கம்முக்கும் ஏற்பட்ட ஒரு சில ஒரு சில விஷயத்த வந்து நான் சாண்ட்ரா கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து கம்மு சொல்லுவான், நீ முதல்ல ஏன் வந்து இதெல்லாம் நான் ஷேர் பண்ண, உடனே தான் வந்து முதல்ல சொல்லணும். ஆக்சுவலி நடந்த துரோகம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம்டா. இப்ப வந்து எல்லாருமே வந்து என்னன்னா அந்த விழுந்தது அதை பத்தி பேசுறாங்க. எஸ், அதுக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. பட் எதனால பாரு அப்படி பண்ணா அப்படிங்கறது வந்து யாருமே பேசுறது கிடையாது. உன்னை நம்பி நான் உன்கிட்ட வந்து என்னுடைய பர்சனலா நான் ஃபீல் பண்ணதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீ வந்து சொல்லாம நீ வேற விஷயத்துல நீ என்னை கலாய்ச்சி ட்ரிகர் பண்ணியிருந்தா கூட வந்து ஓகே. பட் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா எந்த விஷயத்த பேசுனா நாங்க 2 பேருமே ட்ரிகர் ஆகிற ஆளுங்க தான். அந்த விஷயத்த நீ உள்ள கொண்டு வரும்போது அப்பதானே எனக்கு உன் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் போகுது. உன்னை நம்பி நான் ஒண்ணு சொன்னேனேமா, அதை என்னமா 8 பேர் முன்னாடி இருக்கிற அந்த காருக்குள்ள நீ சொல்ற, அப்பதானே எனக்கு வந்து வெறுப்பாகுது. நான் வந்து உன்கிட்ட புலம்பி இருக்கேன் வந்து, ஏன்னா எனக்கு வந்து வேற இடம் இல்ல அங்க. ஓரளவுக்கு நான் கம்முக்கு அடுத்து நான் பேசுற ஆள் வந்து சாண்ட்ரா. ஆனா நீங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா வரும்போதே வந்து நீங்க இந்த மேட்டரை கொண்டு வந்து தான் வந்தீங்க, அந்த அன்வான்ட் டச் அப்படின்னு எங்களை நீ வந்து தாக்கி தான் உள்ளேயே வந்தீங்க. அப்ப கூட நாங்க உங்ககிட்ட நெருங்கி தான் பழகணும், உன்னை நாங்க நம்பணும். இன்னொரு ஒரு வீக்கெண்ட்ல வேற நீங்க சொல்லிருந்தீங்க, எல்லாமே சாண்ட்ரா தான் வெளியில போகணும்னு சொன்னீங்க. ஒரே ஒரு ஆள் தான் சாண்ட்ரா உள்ள இருக்கணும்னு சொன்னது நீங்க மட்டும். நான் ஒரு ஆள் தான். நான் என்னைக்குமே அவங்கள விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த ஐபேக்கோ டாஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு எடுத்திருந்திருப்பாங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி. அப்ப என்னுடைய ஓட்டு தான் வந்து டிசைடிங் ஓட்டா இருந்தது. அப்ப 2 பேத்துக்குமே அந்த கிஃப்ட் ஹேம்பர் போச்சு. ஐ திங்க் ஆரோக்கும் சாண்ட்ராக்கும். உனக்காக நான் எல்லா இடத்துலயுமே வந்து உன்னை நான் காப்பாத்திருக்கேன். திவ்யா அவர்களை பத்தி அவங்க சொன்ன அந்த ஒரு பிரஜன் அவர்களோட சேர்த்து வைத்து பேசின அந்த ஒரு விஷயத்த கூட நான் நினைச்சிருந்தேன் அந்த காருக்குள்ள நான் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா. பட் நான் என்னைக்குமே அப்படி நான் வந்து உன்னை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்போ நீ டக்குன்னு என்னை த்ரோயிங்கன்றத பஸ்ஸை வந்து நீ வந்து பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் ரியாக்ஷன்ல ஒரு டிராமாவையும் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை 1000 தடவை வந்து தவறு அப்படின்னு சித்தரிக்கும் போது நான் என்ன நினைப்பேன், வாட் வில் ஐ திங்க் அட் தட் மொமெண்ட். ஸோ அதுதான் நடந்தது. அண்ட் அதான் அப்படிதான் அந்த கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் நிறைய வார்த்தைகள் வந்து நாங்கள் விட்டுட்டோம். நாங்கன்னா கமோ இது பண்ணாரு. அந்த இடத்துல நான் வந்து அவரை ஸ்டாப்பும் பண்ணியிருக்கேன். கமோ நிறைய இடங்கள்ல இது ஒருமையா போகுது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா எனக்கு நான் விக்ரமையும் வந்து தள்ளி விட்டேன். தள்ளினா என்னது, அவரை வந்து ஒரு புஷ் பண்ணி அந்த கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி அவர் வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ஆனா அவர் வந்து போகல, அவர் அது இதுன்னு இது பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே விக்ரம் தான். காருக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போதே அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், அது எப்படிரா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு மட்டுமே இந்த லவ்ஸ்லயே இருக்கிறீங்கன்ற மாதிரியோ ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. நான் ஒரு கட்டத்துக்கு மேல விக்ரம புஷ் பண்றேன், அவர் போகல, அப்புறம் அவராகவே இறங்கி போயிடுறாரு. அப்புறம் இந்த கான்வர்சேஷன் ஹீட்டப்பா ஆயிட்டு இருக்கு. எதனால, சாண்ட்ரா அவர்கள் விட்ட ஒரு சில கொச்சை வார்த்தைகள்னால எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஷூட் அப் ஆகுது. அண்ட் கமுக்குமே வந்து பர்சனா வந்து he was not able to accept that acquisition. அந்த வார்த்தை இருக்குது இல்லையா. அப்படி ஒரு நபரை சொல்லும் போது
எப்படிங்க சும்மா அமைதியாவாங்க இருக்க முடியும்? அவங்க வந்து சாண்ட்ரா வந்து அந்த காருடைய அந்த சீட்டுல அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கால வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வந்து என்னால அவங்கள புஷ் பண்ண முடியல. ஸோ நம்ம கால்கள வச்சு அவங்கள வந்து தள்ளுறோம். அதுக்கப்புறமேட்டு கம்மும் வந்து கையில தள்ள முடியல. சோ அதனால ஆ ஃபோர்ஸ் எல்லாம் கால்ல வச்சு தள்ளுறீங்க. அவ்வளவுதான். நெறைய பேர் அத என்ன சொன்னாங்க, எட்டி விடுறது அப்டின்னாங்க. ம். எட்டி விடுறதுன்னா என்னன்னா, இப்படி போய் லைக் ம். எட்டி விடுறது. அதுக்கு பேர் எட்டுதல். இது வந்து தள்ளுதல். லைக் ம். தள்ளு, தள்ளு, தள்ளு அந்த புஷ். ம். அப்பயும் கூட வந்து ஐ மேட் ஷூர் அவங்களுக்கு அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ம். அந்த இடத்துலயுமே நம்ம வந்து பண்ணி மைண்ட்ல வச்சு பண்ணதுதான். இப்ப அவங்க இன்டர்வியூல சொல்லும்போது தான் ம். வந்து எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கு அடுத்த நாளுமே அவங்க அதெல்லாம் காட்டுன மாதிரிலாம் ஆமா. எனக்கு தெரியல. என்னைய பார்த்து அவங்க ஒரு மாரி ஆன்னு பயந்து போனாங்க. ஓகே. அதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிறேன் தான். அவங்களும் செம்மையா ஈடு குடுத்தாங்கங்க. ம். அவங்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது. எல்லா அந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபோர்ஸா வந்து எங்க மேலலாம் ஆமா. வந்து விழுந்திருப்பாங்க. இப்போ நீ கில்லர் காயின் டாஸ்க்ல குரூப்பா சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மேலலாம் அத்தன பேர் வந்து ம். விழுந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் மெயினா நீங்க வந்து கால வச்சு தள்ளுறது தப்புன்னு சொல்றாங்க. ஆ 4, 5 பேர் உங்க மேல லேயரா போட்டு உங்கள அமுத்தும்போது கேமுக்காக பண்றது அது கேம். கேம் ம். அப்டின்னாங்க. கேட்டா அது வந்து குரூப்பா பண்ண ஒரு ஆக்டிவிட்டி அப்டின்றாங்க. ம். ஏப்பா அப்படி பார்த்தா இது வந்து இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிப்பா. ம். ஒருத்தவங்கள வந்து இந்த கார் டாஸ்க்ல நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்கள வெளியில எக்ஸிட் ம். பண்ண வச்சு நான் வந்து பண்றது. அப்ப அந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். நீங்க எல்லாமே ஆஃப் கோர்ஸ் பார்த்திருப்பீங்க. ம். நீங்க வந்து அவங்க தள்ளி விடுறீங்க. ஏன்னா அவங்க மேல பற்றும். ம். அப்படின்னு நீங்க தொடைய தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கதவே கதவே மூடுறீங்க. மூடுனேன். அவங்க அதுக்குள்ள அரோரா வந்து அவங்க கால் இருக்கு, கால் இருக்கு, கால் இரு நான் தள்ளுறேன். அவங்கள ஃபர்ஸ்ட் தள்ளி விடுறேன் அப்படின்னு தான் நீங்க பார்த்தீங்க. பண்ணேன். ஸோ எனக்கு என்னன்னா, நீ கட் பண்ணா கில்லர் டாஸ்க்ல ம். 4 பேர் சேர்ந்து அதுலயும் விக்ரம்லாம் வந்து கம்மு மேலலாம் அப்படியே ம். கம்ப்ளீட்லி ஆமா. படுத்திருப்பாரு. இன்ஃபாக்ட் கம்முக்கு வந்து பயங்கர சோக் ம். ஆயிருச்சு. அப் ம். அப்படின்னு மூச்சு விட முடியல. அந்த அளவுக்கு ஆச்சு. அதே மாரி தான் திவ்யா வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்ட்டாங்க. என் மேல இந்த மேல படுக்கிற வேலையெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அப்படி இப்படின்னு ம். அவங்க அத ஒரு மாரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. என்னையும் அப்படிதான். நான் என்ன பண்ணேன், சோஃபாக்கு கீழ வந்து போயிரலாம் அப்படின்னு அந்த கில்லர் ம். டாஸ்க் ஆமா. பண்ணேன். அப்ப கூட வந்து புடிச்சு எனக்கு ஆமா. என்ன ஆயிடுச்சுன்னா, சோஃபாக்கும் எனக்கும் கேப் இல்ல. நான் ம். மாட்டிக்கிட்டேன். அந்த இத வேற ஆமா. போட்டுக்கிட்டு. ஐ ஹேட் டு கம் அவுட். அப்பலாம் பயங்கரமான வலிடா. ம். அப்பலாம் எனக்கு வந்து என்னமோ அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் குடுக்குற மாரி, அவ்வளோதான், அவ்வளோதான். சேருடா, ம்ஹ்ம். சேருடா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்னடா இப்படி கோழி அமுக்குற மாரி ம். அமுக்குறீங்களே! ஆமா. அப்படின்னு இருந்தது. அப்ப நீ டாஸ்க்கா பண்ணும்போது தான், அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் நான் இத பார்க்குறேன். ம். நீ அத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது, நானும் இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து ஒரு கேமா பார்த்து தான் அத புஷ் பண்ணேன். ஆனா, அது அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வரைக்கும் போய் அது அப்படி மாறி, அப்படியே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு அகைன்ஸ்ட் ஆனப்ப தான் ஆமா. இது இவ்ளோ பெரிய டேக்கா மாறுது. ஓகே. 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது கேமா நீ எடுத்துக்கிட்ட. அப்ப யாருமே இன்வால்வ் ஆகல. ம். நான் பண்ணும்போது அவங்க அதுக்கு அந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணு ரியாக்ட் பண்ணாங்கல்ல. அதுல அப்படியே சிச்சுவேஷனே மாறிருச்சு. இப்ப நீங்க வார்த்தையில ட்ரிகர் பண்ணா அது ட்ரிகர்னாங்க. அதுக்கப்புறமா சபரி அண்ட் விக்ரம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிராமா நடந்ததுல. ம், ம். அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள் பேசினாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசினாங்க. நாங்க லைவ்ல பார்த்தோம். லைவ்ல எதுவுமே கட் பண்ணல. ம், ம். சோ அந்த சிச்சுவேஷன பத்தி சொல்லுங்க. நீங்க பண்ணா தப்பு. பட் வெளியில இருக்கவங்கலாம் பண்ணா நியாயம் கேட்டு அது வந்து அப்படியே ஒரு பேட்சப் மாரி ஹீரோயிசம் ஆமா. வந்து பண்ணிட்டாங்கல்ல ம். அந்த இடத்த. அந்த சிச்சுவேஷன வந்து ரொம்ப சாதகமா ஆமா. பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் என்னால சொல்ல முடியும். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு எவ்ரிஒன் ஸ்டார்ட்டட் டூ அக்யூஸ் மீ. "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா?" ம். அப்படி இப்படின்னு. நான் ஒண்ணே ஒண்ணு தான் வந்து கேட்டேன். "ஏப்பா இது டாஸ்க் தானப்பா. இது இது என்ட்யூரன்ஸ் டாஸ்க்னா எனக்கு புரியுது அந்த ம். அந்த இடத்துக்குள்ள எவ்வளோ. பட் ஒரு டாஸ்க்க எப்படி வேணாலும் கையாளலாம் தானே." ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கானா வினோத், துஷாருக்குலாம் அந்த இனிஷியல்ல ஒரு கேம்லாம் நடந்தப்போ ரொம்ப ஒரு வயலன்ட்டாலாம் வந்து ம். போயிருக்கும். அதே மாதிரி வந்து கனியும், கானா வினோத்தும் ஒரு கேம் அந்த இதப்போ விளையாடும் போதெல்லாம் அந்த திங்ஸ எடுத்துட்டு திங்ஸ் வரோம்ல. ம். அப்பலாம் வந்து ஒரு 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 இது ஆமா. ஸோ இந்த வீட்ல வந்து ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து பயங்கர ஒரு அக்ரெசிவா தான் ம். நடந்தது. ஏங்க எனக்கு கண்ல அடிபட்ட டைம் அப்பலாம் கூட ம். வந்து நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அத நான் ஒரு ஸ்போர்ட்ஸா தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ம். ஸோ அப்படிதான் நாங்க வந்து அத பார்க்குறோம். ம். ஆனா, சாண்ட்ரா அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னோனே எல்லாரும் நியாயம் கேட்டு வந்தாங்க. ம். எல்லாரும் "நீ பண்ணது தப்பு." அதுவும் விக்ரம் அவர்கள்லாம் நெறைய கெட்ட ஆமா. வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அத யாருமே ஒண்ணுமே கேட்கலங்க. அந்த மொத்த ஹவுஸும் வந்து அப்படியே அவங்க பக்கம் உட்கார்ந்து என்னைய தான் மெயினா வந்து அட்டாக் ம். பண்ணாங்க. அதுக்கடுத்து எனக்காக நின்ன கமுவையும் ஆமா. அட்டாக் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது
தே நோ ஹவு டு ப்ளே அண்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் சிச்சுவேஷன். நம்ம தான் இழிச்சவைங்க, நம்ம வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதப்போ. எனக்கு அது தெரியல. சிச்சுவேஷன்ல எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணிக்கணும் ம். அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. ஆமா, எனக்கு அது தெரியல. ஓகே, இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, சபரி அண்ட் பார்வதி வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது இன்சிடென்ட். பார்வதிக்கு வந்து கண்ணில் செம்மையா அடிப்படுது. அஸ் அ விமனா நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு பிம்பிள் வந்தாலே நம்ம போய் கண்ணாடியில போய் பார்த்துட்டே இருப்போம், ஐயோ என்னடா இது இப்படி அப்படின்னு. நீங்க மிகப்பெரிய ஒரு ஷோடு போறீங்க, கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பாக்குறாங்க, ரெக்கார்டட் ஷோ, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போனா பார்த்தாலும் உங்க ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற போது நீங்க அந்த சண்டை எல்லாமே விட்டுருங்க. ஒரு சைக்காலஜிக்கா நம்ம தோணும்ல, ஒரு பெண்ணுக்கு அழகா இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் ஆகும், என்னடா நம்ம வந்து சரியா கொடுக்கலையா அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்ணாடியில பார்க்கும்போது அந்த ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இப்போ நினைச்சாலும் மனசு ரொம்ப கனமா இருக்கு. இப்போ ஒரு ஒரு 5 அடி கார்லேருந்து விழுந்து இது பண்ணதுக்கு இவங்க இது பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ வருது, ஓகே. எனக்கு லிட்ரலி கண்ணு வந்து வீங்கி போயி, என்னால என் முகத்தையே பார்க்க முடியல. அப்பலாம் வந்து அப்பதான் எனக்கும் கம்முக்குமே அந்த பாண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் கஷ்டத்துல இருக்கும்போது என் கூட இருந்தது கமருதீன். எனக்கு ஒவ்வொரு தடவை கண்ணாடில பார்க்கும்போதும் வந்து, ஐயோ! அந்த அழகா இருந்த அந்த முகம் வந்து இப்போ இப்படி ஆயிருச்சே, அம்மா என்ன யோசிப்பாங்க? நெறைய மனசு கஷ்டமா இருந்ததுடா அந்த டைம்ல. அப்படியே ஒரு மாரி ஒவ்வொரு தடவையும் நான் கண்ணாடிய பார்க்கும்போது அழுவேன். ஆசிட் அட்டாக் விக்டிம்க்குலாம் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல. எப்படி இருந்தேனா, எப்படி ஆயிட்டேன்? அப்போ முன்னாடி உனக்கு இருந்த அந்த ஒரு அழகான ஃபேஸ்லாம் வந்து மைண்ட்ல வரும். இப்போ வந்து அந்த கண் இருக்கிறது ஃபேஸை வந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி நம்மளுடைய அழகு போயிருச்சே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு பயம் இருந்ததா? ஏன் நம்ம மீடியால இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம கண் இப்படியே தான் இருக்குமான்ட்டு. நீங்க லாஸ்ட் இன்டர்வியூ சொன்னீங்க, உண்மை எனக்கு அது தடும்பு இருக்கு ஆமா. அப்படின்ட்டு. ஆமா. ஆக்சுவலி என்ன ஆச்சு அது? இப்போ ஓகேவா உங்களுக்கு எல்லாம்? இப்போ வந்து அந்த அந்த இது இந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து அந்த வீக்கம் வந்து இருக்கும். உள்ளூர அந்த உள் வீக்கம் வந்து இருக்கும். தொட்டா உங்களுக்கு வலிக்கும். வலிக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுடா. என்னுடைய கண் பார்வை போவதற்கு ஜஸ்ட் மிஸ். திங்க் சபரியுடைய முட்டி வந்து இந்த இடத்துல எனக்கு பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண் பார்வையே போயிருக்கும். அண்ட் நான் வந்து லென்ஸ் வேற போட்டிருக்கேன். ஸோ கண்ணு இங்க பட்டுச்சுன்னா இது வந்து அந்த ரெட்டினல் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. நல்ல வேளை இங்க ஒரு போன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பட்டிருக்கு. ஜஸ்ட் மிஸ், நான் உயிர் தப்பிச்சது. அண்ட் அந்த டைம்னு பார்த்து தான் வந்து நான் வந்து பேசும்போதெல்லாம் இந்த இடத்துல துடிக்கும். அது ஏன்னா பல்ஜிங்கா இருக்குது இல்லையா? நான் இப்போ கொஞ்சம் கத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வந்து துடிக்கும். நான் வந்து ரொம்ப ஏன்னா எனக்கு வந்து கோவப்படும்போது இந்த நரம்பெல்லாம் புடைக்கும். என்னடா பண்ற அப்படின்னு வந்து பேசுவேன். அப்ப கூட வந்து நிறைய நேரங்கள்ல விக்ரம் என் கூட வந்து ஒரு மாதிரி வம்பெடுத்துக்கிட்டு இருப்பாரு. என்னைய வந்து இந்த கிச்சன் டீம்ல எதுக்கு சபரி அப்பதான் கேப்டன் ஆனாரு இல்லையா? அப்ப வந்து அந்த அந்த இந்த சூப்பர் டீலக்ஸ்ல வாஷ் பண்ற விஷயம் அது நான் வேணா உன்னை பாத்ரூம் டீம்ல போடுறேன் அப்படின்னாங்க. நீ வந்து எனக்கு அடிபட்டிருக்கிற நேரத்துல நான் வந்து கிச்சன் டீமுக்குள்ள வரேன்னு சொல்றேன். அடிபட்டாலும் பரவாயில்லடா, நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வரேன். ஆனா அப்ப கூட எஃப்ஜே அவர்கள், சபரி அவர்கள்லாம் வந்து இல்ல பாரு, நீ வந்து பாத்ரூம்க்கு இது பண்ணிக்கோ அப்படின்னா, அங்க வந்து அந்த ஆசிட்லாம் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நான் வந்து எனக்கு பாத்ரூம்ல நான் 2-3 தடவை வேலை பார்த்துட்டேன். நான் கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ கிச்சன் பொறுப்பை வந்து கொடுக்க மாட்ட. ஆனா நீ வந்து எனக்கு பாத்ரூம் பொறுப்பை வேணா நீ வந்து எடுத்துக்கோன்னு நீ வந்து சொல்ற. உங்களுக்கு புரியுதா? ஐ வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ டென்ட் எக்ஸ்ப்ளோர். பட் அதை நீ கைக்குள்ள வச்சுட்டு கொடுக்க மாட்டியான். ஆனா உனக்கு அடிபட்டிருக்குன்றதுனால பாத்ரூம் வந்து கொடுப்பியான். ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா அந்த டைம்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா. எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அழகா மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த டைம்ல தான் நான் வந்து அந்த ராணியா வேற வந்து இருந்தேன். அப்ப அந்த ராணியா இருக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த செயினை வந்து மாட்டும் போது, அந்த நெக்லஸை மாட்டும் போதெல்லாம் அப்படியே மனசு வந்து படபடப்பா இருக்கும். கரெக்டா கம்மு வந்து பார்ப்பான். பார்த்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு வந்து சொல்லுவான். இட் வாஸ் ஐயோ இப்போ நினைச்சாலும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஐ விஷ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா ஷோஸ்ல வந்து எல்லாருக்கும் அடிகள் வரதான் செய்யும். பட் எனக்கு நடந்தப்போ வந்து நான் அதை பெருசுப்படுத்தாம அடுத்த இது ஸ்போர்ட்டிவா கொண்டு போனேன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டேய் இத மட்டும் நான் டிராமா பண்ணியிருந்தேன்னா இருக்கிற எல்லாரையுமே ரெட் கார்டு டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அப்பவே அதை நான் பண்ணியிருந்திருக்கணும்ல. லைட்டா நீங்க சும்மா டிராமா மட்டும் விட்டுருக்கலாம்க்கா. இல்ல அந்த இடத்துல வந்து ஐயோ என்னால முடியலங்க அப்படின்ற ஒரு மோடுக்கு நான் ரொம்ப இட்ஸ் வாஸ் a வெரி ட்ராமேட்டிக். அதான் சொல்றேன்ல, அந்த ஷோல வந்து நான் மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி, பர்சனலி எல்லா விதங்கள்லயுமே நான் வந்து ஹர்ட் ஆயிருக்கேன்டா. அதுதான் உண்மை. லைவ் பார்த்த மக்களுக்கு தான் பாரு யாருன்றது தெரியும்.
இந்த 1 ஹவர்ல என்னை காமிச்ச மக்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு வில்லி, நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் பேசுறவ அப்படின்னு மட்டும்தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குமேன்னு தவிர்த்து பாருவுடைய மனசு அங்க இருந்த நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கவே முடியல. வெரி பேட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். கண்டிப்பா வந்து சொல்லியே அவன செம்ம ஸ்ட்ராங். நீங்க என்னதானே அடி, ஆனா டாஸ்க்ல என் வேலை அது. நான் உள்ள போயிருக்கேன், நான் வேலை, நான் டாஸ்க் விளையாடுவேன். அடுத்த செகண்டே வந்ததுலாம் அது கண்டிப்பா யாராலுமே முடியாது இல்லையா? கண்டிப்பா இதுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை வேணும் லைஃப்ல. தேங்க்யூ தேங்க்யூ. அது இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப வந்து வர வேண்டியதா இருக்கு. போராடி வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். சூப்பர்க்கா. இன்னொன்னு என்னன்னா, நீங்க அது எல்லாமே முடிஞ்சது. நீங்க வந்து உள்ள போயிருக்கீங்க, டாக்டர பாக்குறீங்க, எல்லாமே ஓகே. வெளியில ஒரு கான்வர்சேஷன் போச்சுன்னு பாத்தீங்களா சோஃபால? ஆ யா 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 ஐயோ. சபரி, கனி அவங்களாம் உட்காந்து, "ஏன் நீ கழுத்து கண்ணுல ஏன் அடிச்ச? கழுத்துல அடிக்க வேண்டியதானே?" அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஓகே காமெடியா தான் பண்றாங்க. ஆனா நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது, இது என்ன எல்லாமே ஒரு ஸ்கெட்சா இருக்கே! இந்த பொண்ணு ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு பிளான் போடுற மாரி எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சு. நீங்க வெளில வந்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா சிச்சுவேஷன் நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்றபோது, உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும்போது? அதான் எனக்கு பின்னாடி என்னைய பத்தி அதுவும் வயலண்டா ம். அத கலாய்ச்சு. நான் தெரிஞ்சே தான் நான் பண்ணேன். அப்படின்னு சபரி அவர்கள் சொன்னதா இருக்கட்டும். அப்புறமேட்டு விக்ரம் அவர்கள் வந்து, ம். "நீ கழுத்திலேயே பண்ணியிருந்திருக்கலாமேடா" அப்படின்னு. ஆ. சொன்னபடி செஞ்சுட்ட அப்படின்னு சாண்ட்ரா சொன்னதா. எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஆக்சுவல் வில்லனிக்காவும், ரொம்ப ஒரு மாரி டார்க்காவும் இருந்தது அத பார்க்கறதுக்கு. ஓகே. டேய் சத்தியமா நான் அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டேன்டா. ம். முதல்ல நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா, அத நான் காமெடியே பண்ண மாட்டேன். வெளிப்படையா தெரியும் பட்சத்தில். அப்ப நீங்க உடனே கேட்கலாம். அப்ப நீங்க வந்து சாண்ட்ராக்கு இது பண்ணப்போ அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா, அத வந்து நான் ஏத்துக்க தான் செய்வேனே தவிர்த்து, அத வச்சு நான் காமெடி பண்ண மாட்டேன். எனக்கு அத பார்க்கும்போது ஒரு மாதிரி வாழ்க்கையிலயும் இவங்களெல்லாம் வந்து மீண்டும் சந்திக்கவே கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பாரு செத்து கிடந்தாலும் பரவால்ல. அவ அதெல்லாம் வந்துருவா. அவள கலாய்க்கலாம் அப்படின்ற ஒரு உரிமை எனக்கு உனக்கு என் மேல வருதுல்ல. ம். அப்போ அவளுடைய வலிய மட்டும் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதான் உனக்கு கூஜா தூக்கி உனக்கு நீ சொல்ற விஷயங்கள கேட்டுக்கிற நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, நீ வந்து ம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி விமன் அவங்கள இப்படி பண்ணிட்டியே! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படின்னு நீ வந்து சொல்லுவ. ம். ஆனா, அதே இது உன்னைய எதிர்த்து உன்னுடைய கருத்துக்கு நான் வந்து எதிரா நின்னு பேசுற ஒரு பொண்ண, கடைசி வரைக்கும் நீ பிசிக்கலா ஹர்ட் பண்ணுவ, மென்டலா ஹர்ட் பண்ணுவ, காதல் கன்டென்ட் தான் பண்றியான்னு கேட்ப. ம். ஏன் இவ்ளோ வன்மத்த கக்குறீங்க? ஆனா, நான் தான் வன்ம கக்கி. அதுதான் அந்த வீக்கெண்ட்ல அவர் வந்து நடு வீட்ல உட்கார்ந்து சேர் போட்டு ஒரு அழுதார்ல அந்த விஷயம். ம். அது அதெல்லாம் ஆடியன்ஸா பார்க்கும்போது எங்களுக்கு லைட்டா ஃபேக்கா தான் இருந்தது. நீங்க உள்ள இருந்தீங்க. ஏன்னா நீங்க தான் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு எப்படி இருந்தது அது? அதான் எனக்கு எனக்கு இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. நீ நேச்சுரலா ஒரு 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 சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு ஃபீலிங் ஆகுதுன்னா ம். கூட வந்து ஓகே. நீ சேர் போட்டு அழுகுற அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அத ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றது? சரி அவர் ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு ம். தான் வந்து நான் நான் நிஜமாலே அப்படிதான் யோசிச்சேன். தெரியல இத பார்த்தா என்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. பட் தெரியட்டும். ஏன்னா நான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் என் மேல அடிச்சார்ல, அத கூட நான் வந்து ஸ்போர்ட்டா நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 ஆமா. தடவ இப்படி 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 இப்படின்னு தள்ளி நான் உருண்டு போய் வந்து கனியுடைய இடத்துல வந்து விழுவேன். அப்ப கூட ஜட்ஜஸா இருந்தது கனி மற்றும் சாண்ட்ரா. அவங்க நெனச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். இது ரொம்ப ஒரு ஒரு எக்கு தப்பா ஆமா. போகுது அப்படின்ட்டு. அந்த வீட்ல இந்த சம்பவத்த பத்தி யாருமே பேசலடா. ஏன்னா பேசினா அது கண்டிப்பா அது ஒரு கன்டென்ட்டா மாறும். மிகப்பெரிய கன்டென்ட்டா மாறும். ரெட் கார்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ம். அப்படின்றதால பேசாம இருந்திருக்கலாம். ம். ஏன்னா அவங்க அன்பு கேங்ல வேற இருக்காங்க அப்படின்றபோதும் ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஆமா. அது பண்ணதும் சபரி. ம். ஸோ கனினால அத பத்தி ஆமா. பேசவும் முடியாது. அவங்க இந்நேரம் பேசியிருந்தாங்கன்னா, அவங்க மேல இருந்த அபிப்பிராயமே வேற. ம். இப்போ இப்போ வந்து என்னதான் இருந்தாலும், எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப சாண்ட்ரா அவர்கள் நடிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ம். ஒருத்தவங்க ஒரு 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 இந்த சிச்சுவேஷன் மெடிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஹியூமானிட்டியா நீ என்ன ம். பண்ணியிருந்திருக்கணும்? நீ கார விட்டு இறங்கியிருந்திருக்கணும்ல வெளியில. ம். அட்லீஸ்ட் ஹியூமானிட்டி பேசிஸ்ல. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது என்ன தெரியுமா? பிக் பாஸ் வாய்ஸ் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் அந்த கார விட்டு வெளியில வரக்கூடாது. ஏன்னா, நான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஓகே. பாயிண்ட்ஸ் வைஸ். ஆமா. ஸ்கோர் வைஸ் வந்து ஆமா. பார்த்திருந்தீங்கன்னா, நான் உள்ளுக்குள்ளேயே இருந்திருந்தேன். 3ர்ட்ல இருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் எஸ். ம். ஸோ நான் வின் பண்றது ட்ரா ஆகுறதுக்கான ம். வாய்ப்புகள் இருந்தது. நான் எதுக்கு அத விடணும்னு நான் கடைசி வரைக்கும் கேமா தான்டா பார்த்தேன். அப்போ இவ்வளோ பேர் காருக்குள்ள இருந்தவங்க கடைசி வரைக்கும் திவ்யா, சுபிக்ஷா, அரோரா இந்த 3 பேருமே அந்த கடைசி வரைக்கும் காருக்குள்ள இருந்துகிட்டு அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஏன் நீங்க கீழ இறங்க வேண்டியது தானே? ம். அப்படி கேட்டதுக்கு சபரி அவர்கள்லாம் உள்ள வந்துட்டு, "என்ன ஆனாலும் நீங்க அந்த கார விட்டு மட்டும் வெளியில வரக்கூடாது.
பார்த்துக்கலாம் அப்படி. எனக்கெல்லாம் அதை பார்க்கும்போது சூப்பா அப்படின்ட்டு தான் இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து எப்பா பயங்கர ஹீரோயிக் மொமெண்ட்டுப்பா, நல்ல ஒரு தொக்கா கொடுத்துட்டேன் நான் அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுடா. நான் அப்போ கூட கடைசி வரைக்கும் இந்த ஃபேமிலி பீப்புள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்திருப்பேன், யாரோ ரியா வந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க சபரியை பார்த்து, நீங்க உங்களுக்கும் பாருக்கும் அந்த அடி ஏற்பட்ட போதுதான் நீங்களே வெளியில தெரிஞ்சீங்க அப்படின்னு ரியா சொல்லும்போது, ஆக்சிடென்ட் அப்ப கூட நான் நம்பினேன் பாத்தீங்களா, தட் இஸ் பாரு அப்படின்னு சபரியே சொல்லியிருப்பாரு. அப்ப நான் இந்த அளவுக்கு வெள்ளந்தியா உன்னை நான் நம்புறேன்ல. ஆனா அவங்க ஒரு 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 வெளியில ஒரு நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு ரூபத்துல இருந்துட்டு, உள்ள அவங்க மனசு எல்லாமே அவ்வளவு குரோதமும் அவ்வளவு வன்மம் தான் இருந்திருக்குது. யார் மேல? அந்த வீட்டுல கேள்வி கேட்கிற ஒரே நபர் பாரு மேல. என்ன நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஐம் ஜஸ்ட் பீயிங், என்னுடைய சேனல் நான் ஐம் ஜஸ்ட் பீயிங் ரா. ஓ மை காட், ஐ திங்க் இதுக்கு மேல பேசினா எனக்கு அடுத்து நிறைய வந்துரும். ஓகே, இன்னொன்னு அந்த ரெட் கார்டு கொடுக்கும் போது ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு நீங்க 2 பேர் நிக்கிறீங்க, அதை வச்சு 2 பேர் ஸ்கோர் பண்ணாங்க. லைக் திவ்யா வந்து உங்களை வெளியில போ அப்படின்னு ஒரு ஹாஷா சொன்னதா இருக்கட்டும், விக்ரம் சாண்ட்ரா கிட்ட போய் உள்ள ஒண்ணு இல்ல காலை கமுழ்திட்டு விடும்போது அந்த விஷயங்களா இருக்கட்டும். அரோரா வந்து இது வரைக்கும் சாண்ட்ரா கூட பாண்ட் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸா எப்படி ஒரு பொண்ணு வெளில போறா, அதுக்குள்ள எப்ப ஸ்கோர் பண்றீங்க, உங்களுக்கான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு இருந்தது. அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கமருதன் எப்போ வந்து கண் மூடி வெளியில போனார்லையோ அப்பவே நானும் கீழே இறங்கி இருந்திருக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, லைவ் பார்த்திருந்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நானும் கமு இருக்கும்போது திவ்யா, அரோரா அண்ட் சுபிக்ஷா இவங்க 3 பேரும் அந்த அளவுக்கு வந்து பேசியிருப்பாங்க. பட் ஆனா ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நீ பண்ணது தப்பு பாரு, நீ பண்ணது தப்பு பாரு, அந்த லிமிட்லயே வந்து வச்சுக்கிட்டாங்க. எப்போ கமு காரை விட்டு இறங்கினானோ ஆக்சுவலி அந்த 3 பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அந்த ஓனக்கிழவின்னு சொன்னதா அந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், ரொம்ப லாபகமா பயன்படுத்திட்டாங்க. எனக்கு என்னுடைய ஃபைட் வந்து இட் வாஸ் ஒன்லி வித் சாண்ட்ரா. எதனால? ஏன்னா அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா நான் ஷேர் பண்ண ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்குன்னு அதை பாரு பண்ணிட்டானோன்னு திவ்யாலாம் வந்து வாயில வராத எல்லாம் உடனே நான் கீழே தள்ளி விட்டு நான் ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில நான் நினைச்சா நான் வந்து அங்க நான் அவ்வளோ நானும் கீழே இறங்கி நான் பேசக்கூடிய ஆள் தான். நான் பேசல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நபர் என்னைக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலும் அவங்க அதை எப்படி தனக்கு சாதகம் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேக்கு தான் என்னைக்குமே திவ்யா எடுத்திருக்கிறாங்க. அது என்ன சொல்றது, அந்த கனிக்கும் சாண்ட்ராக்கும் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த லிவிங் ஏரியால என் குழந்தைங்களை பத்தி ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சாண்ட்ரா, அப்ப கூட திவ்யா வந்து தன்னுடைய ஒரு பிரச்சனையை தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திஸ் விமன் இஸ் லைக் திஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்தில், அதனால தான் நான் என்னைக்குமே திவ்யாவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வம்புக்கே நான் வந்து போக மாட்டேன். பிகாஸ் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற மனநிலையில நீ கிடையாது. நீ உன்னுடைய தரப்பை மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு நபர். யூ டோன்ட் ஹாவ் தட் மைண்ட் ஸ்பேஸ் டு அக்செப்ட் ஆர் லிசன் டு வாட் எவ்ரிஒன் எல்ஸ் இஸ் சேயிங். அதெல்லாம் விக்ரமும் சொன்னாரு. எக்ஸாக்ட்லி, நீ வந்து மத்தவங்க சொல்றது வந்து கேட்கிற இதுல இல்ல, நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படின்ற போது உங்ககிட்ட என்ன நான் பேச முடியும்? அப்படி நான் அமைதியா போனது அவங்களுக்கு அது எவ்வளவு தொக்கா போயிருச்சு பாத்தீங்களா. எனக்கு அது வெளியில வந்ததுக்கு அப்புறமே தான் நம்மளும் ஒரு 2-3 வார்த்தை நல்லாவே பேசியிருந்திருக்கணும் போல. இவங்க நம்மளை வச்சு ஒண்ணு பண்றாங்கன்றதுனால நான் அவங்கள விட்டு விலகிதான் போயிருந்திருக்கேன். எனக்கு என்னன்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சேவ் மை எனர்ஜி. அந்த கார் டாஸ்க்ல நான் ஏன் நீங்க பேசல பாரு, அந்த டைம்ல இது வரைக்கும் அந்த ஷோல வந்து பேசாத ஆள் சுபிக்ஷாலாம் வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப அந்த அந்த ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தது அந்த காருக்குள்ள நானு அந்த 3 நபர்கள் வந்து இருந்தப்பலாம். அப்புறம் அந்த வெளியில போகிற வரைக்கும் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, வெளியில போனாலும் இவங்க கிட்ட வந்து பேசாத, வெளியே போ. இதெல்லாம் வந்து அவங்க சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் வில்லத்தனம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து என்னைக்குமே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே வந்து நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியுது ஏதோ ஒரு மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யார் கூட வேணாலும் பழகுங்க, ஆனா இதை இப்படியே கட் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுடா? நீ ஒரு குடும்பத்தோட இரு, நீ ஒரு கல்யாணம் பண்ணு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு தானே நம்ம எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நினைப்போம். அட்லீஸ்ட் நான் அப்படிதான் நினைப்பேன். ஆனா அவங்க ஒரு நிமிஷம் அவளும் ஒரு பெண் தான், அவளுக்கும் வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தா அவங்க பெரிய மனுஷி. 1000 பேர் என்ன சொன்னாலும், திவ்யா சொல்லட்டும், சபரி சொல்லட்டும், கானா வினோத் சொல்லட்டும்,
அரோரா சொல்லட்டும், சுபிக்ஷா சொல்லட்டும், யார் என்ன சொன்னாலும் என்னுடைய நபருக்கு நான் யார் என்பது தெரியும். ஸோ நாங்க உள்ளேயும் சேர்ந்து தான் இருந்தோம், வெளியிலயும் நாங்க we are having a very nice bond. அதை நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். நீங்க யாரும் ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். அது நல்லதா போகுது, கெட்டதா போகுது, வாட் எவர். பி மோர் கைண்ட் யா. The world needs more kindness. இன்னொரு விஷயம் என்ன போயிட்டு இருந்தது, நீங்க உள்ள இருக்கும் தான் தெரியுமா உங்களுக்கு? லவ் ட்ரையாங்கிள் அப்படி ஏதோ போயிட்டு இருந்துச்சாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதை பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா? அரோரா, பாரு அண்ட் கமுதினி 3 பேர் வச்சு. இது வந்து எப்படி பிசிக்கலா ஹர்ட் ஆனோன்ற மாதிரி இதுதான் வந்து இமோஷனலா ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்றது. எனக்கு அந்த வைப் வந்துருச்சுடா. நமக்கு யாரு த்ரெட்ன்றது ஃபீமேல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு யாரு த்ரெட் அப்படிங்கிறது we can identify easily. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அரோரா ஆப்வியஸ்லி என்னுடைய இமோஷன்ஸை வச்சு விளையாண்டுட்டாங்க அப்படின்னு தான். தட் இஸ் மை ஸ்ட்ராங்கஸ்ட் டேக் அவே ஃப்ரம் தட் ஷோ. அவங்களுடைய அந்த இமோஷ்னல் கேம்ஸில் வந்து ஹேவ் பீன் பிளேட் அண்ட் ஹெவிலி என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போ நான் என்ன லூஸா சும்மா வந்து பொசசிவாக ஃபீல் ஆகுறதுக்கு? இவ்வளோ ப்ராக்ரெசிவாக யோசிக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் என்னை வேற எந்த விஷயத்துலையும் அடிச்சுக்க முடியாதுடா. எந்த விஷயத்துலையுமே வெளி வேலைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்துருவேன். யாராக இருந்தாலும் கருத்தில் என் கூட வந்து மோத முடியாது. ஆனால் நான் விழுகிற ஒரே ஒரு விஷயம் லவ் தான், இமோஷனல் பாண்ட். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அந்த வீட்டில் எனக்கு அது வந்து ஏற்படும் போது ஐம் எக்ஸ்ட்ரீம்லி லாயல் அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரூ டு தட் ஃபீலிங். நான் சும்மா வந்து வாரம்லாம் எனக்கு அந்த ஃபீலிங் மாறாது. ஓகே, ஒன் பர்சன்னா ஒன் பர்சன். அது வெளியில் இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, வாட் எவர். அண்ட் எண்ட் ஆஃப் த டே கமருதீன் ஷோஸ் what was true. அதுதான் அவன் ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். நீ வந்து பாரு நம்பு, அரோராவை நம்பாத அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஃப்ரெண்டே சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா. ஆனா அவங்க அக்கா வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா அது வந்து அதான் அந்த 1 hour பார்த்த மக்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் காட்டப்படலை. அதான் நான் எப்படி வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா காட்டப்படுறேனோ அது மாதிரி ஒரு மதர் தெரசாவா ஒரு சில நபர்களை வந்து காட்டியிருக்கிறாங்க. அது அப்படிதான் காட்டியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஆனா நமக்கு தானே தெரியும் அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்றது. ஓகே. So end of the day, love wins. சூப்பர். நீங்க வந்து அன்பு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து அழகா சொன்னீங்க பாத்தீங்க, லவ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் தான். இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு ஆடியன்ஸ், நான் வந்து பிக் பாஸ் நான் பார்க்கல, ஒரு ஆடியன்ஸா நான் இருக்கேன் அப்படின்னா உள்ள சில லவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் போச்சு. நான் வந்து சொல்றேன், அது நீங்க வந்து உங்க பெர்ஸ்பெக்டிவ் அதில் நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா விரும்புங்க, இல்லைன்னா ஓகே தான். FJ அண்ட் ஆதிரைக்கு ஒரு லவ் ட்ராக் போச்சு. அது ஒரு 2 weeks அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் எலிமெண்ட் ஆகி வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வியனா கூட அந்த லவ் ட்ராக் போச்சு இல்லையா? அது பார்க்கும்போது ஓகே ஒருத்தவங்க உள்ள போயிட்டாங்க, உள்ள ஒரு பாண்ட் வருது, அது எல்லாமே ஓகே தான். இப்போ எலிமெண்ட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. FJ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ள போடுறாங்க போஸ்ட், சோ மெனி இயர்ஸ் நாங்க லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்க்கணும். நாங்க ஆதிரிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி உள்ளே ஒரு பேச்சு போச்சு. லைக் அரோராவும் ஆதிரியும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. உள்ள கண்டென்ட்காக சில விஷயங்கள் பண்றாங்க, லவ் பண்றாங்க. நீங்க வந்து உள்ள வந்து டே 1ல இருந்து டே 100 வரைக்கும் ஒரே கூட இருந்திருக்கீங்க, ஒரே கூட ரொம்ப லாயலா இருந்திருக்கீங்க, அண்ட் ஒரே கூட ஃபுல் எமோஷனலும் ஷேர் பண்ணிருக்கீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ராக் போயிட்டே தான் இருக்கு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா லவ் கண்டென்ட் பண்ணது யாரு? ஆடியன்ஸ்க்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான்டா, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்டா நான் அந்த ஷோல ஒரே ஒரு பையனுக்கு தான் நான் வந்து ஐ ஷோட் ஆல் மை ஃபீலிங்ஸ் டு இட். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேல நான் என் கேமே லூஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஃபீலிங்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா எங்க வீட்டுல கூட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ வந்து அவன் கிட்ட பேசாம இருந்திருந்தேனா நீங்க 2 பேருமே வந்து சண்டை போட்ட மேனிக்கே இருந்திருக்கும். சாண்ட்ராக்கும் உனக்கும் ஒரு மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி போயிருந்திருக்கும். பட் இட் டென்ட் ஃபீல் நைஸ். எனக்கும் சரி அவனுக்கும் சரி அந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுச்சு எங்களுக்குள்ளேயே. ஏன்னா நாங்கள் அப்படி இருந்துக்கிட்டது கிடையாது. சண்டை போடுவோம், ஒரு மாதிரி சேர்ந்துருவோம். அந்த டிடிஎஃப் டாஸ்க் அப்பெல்லாம் ரொம்ப உக்கிரமா போச்சு. மறுபடியும் ஏத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் அவன் பேசுனது வச்சதெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் ஒரு சுயமரியாதை இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அதெல்லாம் ஏத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. லவ்ல அப்படிலாம் இல்ல. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் திரும்ப அவர்கிட்ட வந்து பேசி நாங்க பேட்சப் ஆயிட்டோம். அப்படி பார்க்கும்போது என்னைய மட்டும் ஏன்டா துவைக்கிறீங்க? அப்போ உள்ளுக்குள்ள வந்து ஆக்சுவலாவே லவ் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்திருக்காங்க.
இருக்கிறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு சில ஆள் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. அது அவங்க பர்சனல், அது அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிறதா, இதுல மக்களும் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கிறாங்க, டீமும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்கன்றப்போ அதான் எண்ட் ஆஃப் த டே பலியாடு நாமளா ஆயிட்டோம்டா. ஏன்னா கமெண்ட்ஸ்மே தான் போச்சு. இது என்ன எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் இன்டர்வியூல பாருதான் லவ் கண்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு. ரியல் லவ் கண்டென்ட் பண்ணது யாரு தெரியுமா அப்படின்லாம் மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமாண்டா. அதுவும் வந்து கொஞ்சம் கொச்சையா வேற இப்ப வந்து அந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் வெளியில வந்தது இல்லையா? அப்பலாம் ஐ ஃபெல்ட் ஏன்டா யாரும் பண்ணாததையாடா நாங்க வந்து பண்ணிட்டோம். ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு என்விரான்மென்ட்டு. நீ வந்து ரொம்ப பர்சனலாலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. திஸ் கப்புள், தட் கப்புள் அப்படின்ட்டுலாம் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இந்தியால தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வை இல்லையா? லைக் நீ வந்து ஓப்பனா ஒரு கிஸ் பண்ணாலோ, ஒரு அன்பை வெளிப்படுத்தினாலோ, அத ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான பார்க்கும் பார்வை இருக்குது இல்லையா? அதை ஏன் நார்மலா பார்க்கக்கூடாது? இட்ஸ் லவ் அப்படின்னு ஏன் அதை வந்து ஏத்துக்கொள்ளக்கூடாது? அதுக்கு ஏன் வந்து ஒரு தவறான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துறீங்க? லாஸ்டா வந்து மதுரை போயிருந்தீங்க, மக்களை பார்த்தீங்க, ஹோம் கிரவுண்ட் போயிருக்கீங்க, அவ்வளவு லவ் கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பிடா. ஏன்னா மதுரைக்கு போகும்போது எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? எனக்கு பசங்க காம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் நமக்கு இட்ஸ் நாட் அ திங். ஃபீமேல் கிட்ட இருந்து வர காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் புகழ்ந்துட மாட்டோம், நெருங்கிடவும் மாட்டோம். பட் எனக்கு வந்து என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து ஃபேன்ஸா வந்து நிறைய பேர் அழுதாங்க. பாரு உங்களுக்கு நடந்த பல விஷயங்கள்லாம் அந்த ஷோல கேள்வி கேட்கவே இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே வந்து பேசிட்டு இருந்தாங்களே தவிர்த்து, உங்களை கார்னர் பண்ற மாதிரியான பிரச்சனைகளை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணாங்களே தவிர்த்து, உங்களுடைய நியாயங்கள் அங்க கேட்கவே படல. பட் நாங்க 24 ஹவர்ஸ் பார்த்தோம். எனக்கு நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்க பாட்டு சிறகடிச்சு பறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் டு கெட் இட். ராவா உண்மையா இருந்ததுக்கு எனக்கு என்ன 100 பேர் வந்தாலும் அவங்க உண்மையான ஃபேன் ஃபாலோயிங். அண்ட் அது ரொம்ப மேஜரா இருக்கு. அந்த வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் ரொம்ப இன்டலெக்சுவல் ஃபேன்ஸாக இருக்காங்கப்பா. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஏன்னா அந்த அந்த ஒரு இடத்துல தான் நான் வந்து ரொம்ப கனெக்ட் ஆனேன். அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்த ஃபேன்ஸ் மீட் வந்து மலேசியாவில் வைக்கிறோம் நம்ம. ஃபேமிலி டாஸ்க் வரப்போகுது அப்படின்ற போது ஆதரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து 24 ஹவர்ஸ் உள்ள இருக்கலாம் அப்படின்னு. பீப்புளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் மீம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, உள்ள போய் பார்வை வந்து அம்மா செம்மையா திட்டுவாங்க, அம்மா வந்து ரொம்ப வல்கரா நடந்துப்பாங்க அப்படின்னு இருந்தது. ஆனா உள்ள போய் நடந்து அப்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்ப வெளியில வந்து பார்த்திருப்பீங்க அந்த மீம்ஸ் எல்லாமே. எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா நடந்ததுன்றபோது அத பத்தி சொல்ல முடியுமா? அதான் எல்லாரும் வந்து என்னைய எங்க அம்மா அடிச்சிருப்பாங்க, மிதிச்சிருப்பாங்க, துவைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா இது வந்து என்ன கமர்ஷியல் படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா வந்து அப்படியே அடிச்சு வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? அவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க அம்மா வந்து என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் அவங்களுக்கு வந்து சரி ஓகே, பொண்ணு ஏதோ ஒரு ஃபீலிங்ல இதுவாயிட்டா. அண்ட் ஷி வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி. என் பொண்ணு அவளுக்கு தேவையானதை அவ பார்த்துப்பா. ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க பார்க்குறாங்கல்ல, எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கான ஃபீலிங்ஸையுமே அவ வந்து அங்கே வெளிப்படுத்துறா அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர்த்து. ஆனால் என்ன சொன்னாங்க, அது என்றைக்குமே உன்னுடைய கோலை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க எந்த விதத்தில் சொல்லுவாங்களோ அந்த விதத்தில் தான் சொல்ல முடியும். மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு, அதாவது இந்த சோ கால்டு ஹேட்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி அடிச்சு மிதிச்சுன்னா கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து என்றைக்குமே கை வச்சதே கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து இந்த ஷோவில் நடந்த அந்த ஃபிசிக்கல் திங்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலடா. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பேசி பேசியே திருத்துவாங்க, தானாக திருந்தணும்னு நினைப்பாங்க, எஜுகேட் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த மாற்றம் வந்து நமக்குள்ள இருந்து தான் வரணும்னு எங்க அம்மா எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது உன் விருப்பம், நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். தட் இஸ் கைடன்ஸ். அதத்தான் எங்க அம்மா வந்து பண்ணாங்க. அதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ரொம்ப இயர்ஸா வந்து மீடியால இருக்கீங்க அப்படிங்கும்போது யூ ஹேவ் திக் ஸ்கின்ல, நம்ம என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. நீங்க வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா உங்க ஃபேமிலிக்கு நிறைய நெகட்டிவிட்டி வந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய பேர் வந்து கோவப்பட்டு பேசினாங்க. எப்படி இந்த ஃபேமிலி வந்து இப்படி பாடு வெளில விடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கோவம் மக்கள் கிட்ட இருந்துச்சு. உங்க ஃபேமிலி என்ன கோ த்ரூ பண்ணாங்க அந்த டைம்ல, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து இவங்க சொல்றாங்கல்ல, பார்வை எப்படி வெளியில விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அண்ணா வந்து முதல்ல நீ தயவுசெய்து என்ன நம்ம கொடைக்கானல் போலாமா, என்ன எங்கேயாவது கேரளா போலாமா,
என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு தான் அவங்க முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல சரியும் இருக்கு தவறும் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணி அதை அந்த பொண்ணுக்கு முதல்ல வந்து அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம டிப்ரெஸ் ஆகாம அவளை வந்து ஒரு அடக்காத்து, அவளுக்கு ஒரு அரவணைப்பை கொடுத்து, ஒரு அன்பை கொடுத்து, அதுக்கு தானே ஃபேமிலி. அதைத்தான் எங்க வீட்டில் வந்து பண்ணாங்க. 1000 பெரியாரும் 1000 அம்பேத்கரும் வந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு சில எண்ணங்கள்லாம் மாறுமான்னு கேட்டா மாறாது. அப்படிப்பட்ட வெளிப்பாடாக தான் நான் வந்து ஒரு சைட் ஆஃப் சொசைட்டி வந்து ரியாக்ட் பண்றதை நான் பார்க்குறேன். பட் எங்க வீட்டில் வந்து பாரு, நீ இந்த ஷோக்காக உன்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் வந்து கொடுத்துருக்க. நாங்கள் லைவ் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து உன்னுடைய எல்லா ஆங்கிள்ஸுமே நீ வந்து அந்த ஷோவில் வெளிப்படுத்துகிற. இதுக்கு மேலே அந்த வெளிப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதில் ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்களா, ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கெத்தாக தான் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்த அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி என்னை மாதிரி அவங்களும் திக் ஸ்கின்டாக ஆயிட்டாங்க. இங்கே பாரு இந்த கமெண்ட்லாம் வந்திருக்கு, இங்கே பாரு இவங்கெல்லாம் இப்படி திட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிச்சாங்களேன்னு தவிர்த்து ஐ திங்க் நாங்கள் அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா சோஷியல் மீடியா எண்ட் ஆஃப் த டே வந்து யாரும் என்னை நேரில் வந்து ஏய் அப்படின்லாம் வந்து யாரும் கேட்க போகிறதில்ல. ஏதோ ஒரு தெரியாத அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு கமெண்ட் போட போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? ஸோ மை ஃபேமிலி they did not, they in fact asked me சோஷியல் மீடியாவை செக் பண்ணாத அப்படின்னு தான் வந்து அவங்க சொன்னாங்களே தவிர்த்து அவங்க என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மேலே திணிக்கப்படுற விமர்சனங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஏத்துக்கிறதே இல்லை. இன்னொன்று இப்போ 2026 வந்து செம்மையா உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மக்களோட லவ், மக்களுடைய எப்படி சொல்றது, அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அது சம்பாதிச்சிருக்கீங்க. 2026 என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? இப்போ அடுத்து வந்து என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்லயே முத்து என்கிற காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ரோல், ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆசை. ஸோ நீங்க வந்து வார்டன் ரோல் பார்த்துருப்பீங்க, அப்புறம் கியூசியா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரசிச்சிருக்காங்க. சில நேரத்துல நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீச்சர் டாஸ்க்ல அந்த டைலாக் சொல்ல முடியுமா? எது? பசங்களா, அது குழந்தைகளா சாப்பிட வரீங்களா அப்படின்ட்டு. அதான் படங்கள் தான் வந்து கான்சென்ட்ரேஷன். அண்ட் எப்போதும் போல அடுத்து குரூப் ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நம்ம சோஷியல் மீடியால நம்ம பண்ற நாட்டியம்லாம் வந்து வந்துரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அது எல்லாமே இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. குறிப்பா ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சினிமா. சூப்பர்க்கா. இந்த கான்வர்சேஷன் எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து சென்னைக்கு வந்து ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்ணி ஆர்ஜே, விஜே, அப்போ சர்வைவல்னு ஒரு ஷோ போய், இப்போ பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஷோ போய் உங்களோட இண்டிபெண்டை காமிக்குது. மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, விமன் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத நிறைய விமனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இன்னும் உங்களோட கோலை வந்து பெருசாக வைங்க அப்படின்றத நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய விமனை வந்து இன்ஸ்பயர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் போனதுக்கு. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன்லையாக இருக்கட்டும் உங்களை நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு அஃப்கோர்ஸ் ஹிப் ஹாப் தமிழனோட மூவியில். இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கும் இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்குள்ளே இருந்த பல இமோஷன்ஸை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் போல்டாக கேள்விகளை வந்து நம்ம வைக்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். Thank you. So yeah, thank you. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.